பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلناهم أئمة يهدون بأمرنا وأوحينا إليهم فعل الخيرات وإقام الصلاة وإيتاء الزكاة وكانوا لنا عابدين. صدق الله العلي العظيم. மேலும் நமது ஆணையின்படி நல்வழி காட்டும் தலைவர்களாக அவர்களை நாம் ஆக்கினோம். நல்லறங்களை செய்யுமாறும் தொழுகையை கடைபிடிக்குமாறும் கட்டாய தர்மம் என்ற ஜகாத் வழங்குமாறும் அவர்களுக்கு நாம் அறிவித்தோம். அவர்கள் அனைவரும் நம்மையே வழிபடுவோராக இருந்தனர் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முந்தைய வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பேசி வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காண்டி துவா கேட்டார்கள். பல ஆண்டுகளாக துவா கேட்டார்கள். ரப்பி ஹபுலி மினஷ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிகான சந்ததிகளை எனக்கு உருவாக்க செய்வாயாக என்றெல்லாம் துவா கேட்டார்கள். பல ஆண்டுகள் கேட்ட பிறகு அந்த துவாவினுடைய பலன் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகனையும் கொடுத்தான். அடுத்து அவர்களுக்கு பேர குழந்தையும் வருவார்கள் என்ற சுப செய்தியும் அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று முந்தைய ஆயத்தில் நாம் பார்த்தோம். இப்ப அந்த குழந்தைகளும் பேர குழந்தை எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? மேலும் நமது ஆணையின்படி நல்வழி காட்டும் தலைவர்களாக அவர்களை நாம் ஆக்கினோம். ஒரு துவாவுடைய வெளிப்பாடுதான். அவர்கள் கேட்ட துவா சளைக்காமல் கேட்ட துவா, பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி கேட்ட துவா, அந்த துவாவினுடைய பலனாக அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லாம சமுதாயத்துக்கு தலைவர்களாக அவர்கள் ஆக்கினான். சாதாரண தலைவர் அல்ல, நல்வழி காட்டும் தலைவர்களாக நாம் ஆக்கினோம். நல்லறங்களை செய்யுமாறும் தொழுகையை கடைபிடிக்குமாறும் ஜகாத் வழங்குமாறும் அவர்களுக்கு நாம் அறிவித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் அந்த உலமாக்கள் சொல்வார்கள், தப்சீர்ல பல தப்சீர்ல பார்க்கப்பட்டது. என்ன சொல்லலாம்னா, தலைவரா இருப்ப எப்படி இருக்கணும்? ஒரு கூட்டத்துக்கு தலைவர், ஒரு கூட்டத்தில் ஒரு 4 பேர் இருக்கிறோம். 4 பேருக்கு ஒருத்தர் தலைவர் நியமிக்குமா இல்லைங்களா? அமீர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்ப நம்ம தப்லீக் ஜமாத்தில் போனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு ஒரு அமீரை நியமிப்பாங்க. அப்போ அவர் அந்த இடத்துக்கு தலைவர். அதே நேரத்தில் ஒரு மஹல்லாக்கு தலைவர், அவங்க ஊர் நம்ம தேர்ந்தெடுக்குமா இல்லை, இவங்க எப்படி இருக்கணும்? அதே நேரத்தில் அந்த ஊருக்கு தலைவர், இவங்க எப்படி இருக்கணும்? இப்படியே தான் போய்கொண்டே இருக்கும். அப்ப தலைவர்களாக இருக்க வேண்டிய எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர்கள் இறையச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா வழிபட்டு சொல்றது அதுதானே. அவர்களுக்கு நாம் என்ன சொல்ல, நல்லறங்களை செய்யுமாறும் தொழுகையை கடைபிடிக்குமாறும் ஜகாத் வழங்குமாறு, இவங்கெல்லாம் யார் எதை செய்வாங்க? அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள் செய்வார்கள். இந்த ஆயத்துக்கு வழக்கிழமை இப்படித்தான் எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய பயம் யாரிடத்து உள்ளத்துல இருக்குதோ அவர்கள் இந்த காரியத்தில் செய்வார்கள் என்று விளக்கம் சொல்வார்கள் உலமாக்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர் யாரோ அவங்க அந்த ஒரு தலைவராக வந்தா அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். அது எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும், ஒரு கூட்டத்துக்கோ அல்ல ஒரு சின்ன ஒரு பயண குழுவுக்கோ தலைவராக வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி இறையச்சம் இருக்கும் பொழுது அவர் சொல்வார், இந்த பொறுப்பை பற்றி மறுமையில அல்லாஹ் நம்மள்ட்ட விசாரிப்பார். அந்த அச்சம் நமக்கு வேணும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூல் ரய்யத்தி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, அவர் பொறுப்பு பெற்று மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். இப்போ அந்த ஒரு தலைவருக்குள்ள பொறுப்பு என்னன்னு சொன்னா, அந்த மக்களுடைய நல்ல கெட்டதில் என்ன செய்யணும், கலந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்குள்ள பிரச்சனை தீர்க்க வேண்டும். இதெல்லாம் அவர் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால், இந்த பொறுப்பை பற்றி மறுமையில் நான் விசாரிக்கப்படுவேன், அப்படி விசாரிச்சா நான் எப்படி இருப்பேன் என்பதை அவர் யோசிக்க வேண்டும். இதுதான் இறையச்சம். இதுதான் இறையச்சம். குடிமக்களுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது, ஏற்றத்தாழ்வா இருக்கக்கூடாது.
குடிமக்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வா இருக்கக்கூடாது, பாரபட்சமா இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் அவர் உணர வேண்டும். அப்படி நடந்தால், ஒரு கட்டத்தில் அப்படி நடந்தால் நம்மால் என்ன பதில் சொல்ல முடியும் அல்லாஹ் கேள்வி கேட்டால் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த அச்சம், அதுதான் அச்சம்ங்கிறது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கூட்டத்தினர்கள், ஒரு வேலைக்காரங்க, அடிமைகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தவங்களுடைய சொத்தை என்ன செஞ்சாங்கன்னா களவாடிட்டார்கள், திருடி விட்டார்கள். இப்போ ஒரு அடிமைகள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தருடைய சொத்தை திருடிட்டு வந்துட்டாங்க. திருடி அவங்க என்ன செஞ்சாங்க, பயன்படுத்திக்கிட்டார்கள். அப்ப இந்த செய்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரிய வந்த உடனே, உமர் ரலியல்லாஹு திருடினது யாருன்னு கேட்டாங்க. திருடினது இந்த குறிப்பிட்ட அடிமைகள். அவர் யாருடைய அடிமை? அவர்கள் யாருக்கு அடிமையானவர்கள்? அந்த எஜமான் அழைத்தார்கள். அந்த எஜமான் கொண்டு வரப்பட்டார். அப்போ அவங்கள பார்த்து சொன்னாங்க, இவர்கள் திருடினதுக்கு காரணம் நீங்க தான், இந்த அடிமைகள் திருடுறதுக்கு காரணமே நீங்கள் தான். இப்ப அவர்கள் என்ன திருடி இருக்கிறார்களோ அதை நீங்க கொடுத்துருங்க. சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள். அந்த அடிமை, அந்த எஜமான சாதாரண ஆள் கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு சஹாபியோட இருக்கலாம். அப்ப அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய அந்த அடிமைகள் திருடி விட்டார்கள், உங்களோட அடிமைகள் திருடி விட்டார்கள். அவரை திருடுற அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டது நீங்க தான். அவளை திருடுற அளவுக்கு வச்சுக்கிட்டது நீங்க தான். அதனால அதுக்குள்ள காசை நீங்க செலுத்திருங்க. அடுத்த தடவை இந்த அடிமைகள் திருடினால் வசாரிக்கத்து ஃபக்கத்து ஐதியகுமா, திருடக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, திருடக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருடைய 2 கைகளை 2 மணிக்கட்டு வரை வெட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். இன்னைக்கு அவர்கள் திருடிட்டார்கள், இதுக்கு நீங்க தண்ட குற்றம் கட்டியாகணும். நாளைக்கும் இதே போல ஒரு தடவை திருடினார்கள் என்று சொன்னால் உங்களுடைய 2 கைகள் வெட்டப்படும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது முதல் தடவை என்பதனால் உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவர்கள் அந்த அளவுக்கு திருடுகிறார்கள் என்று சொன்னால் நீங்க எஜமான் சரியில்லை. அப்ப எஜமான் சரியாக இருந்தார் என்று சொன்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்க சரியான முறையில் என்ன செய்வார்கள், செயல்படுவார்கள். அதனால உங்களுக்கு அந்த தண்டனை. நாளைக்கும் அவர்கள் இதே காரியத்தை செய்வார்கள் என்று சொன்னால் 2 கைகளும் உங்களுடைய 2 மணிக்கட்டு வரை வெட்டப்படும் என்று சொன்னார்கள். இப்ப எப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய பயம்! நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட நம்ம சரியில்லைன்னு, நம்ம கீழே உள்ளவங்க சரியில்லைன்னு சொன்னா அதுக்கு காரணம் யாரு? மேல உள்ளவங்க சரியாக இருந்தா கீழே உள்ளவங்க சரியாக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு தண்டனை எப்படி கொண்டு வரார்கள் பாருங்க. அப்போ ஒரு தலைவராக இருப்ப, ஒரு கூட்டத்துக்கு தலைவர், ஒரு பயணத்துக்கு தலைவர், ஒரு கூட்டத்துக்கு தலைவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செய்யணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருக்க வேண்டும். நம்ம அடிக்கடி சொன்னது தானே, எகிப்தினுடைய கவர்னராக இருந்தவங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று நினைக்கிறேன். அவங்க எகிப்தினுடைய கவர்னராக இருந்தார்கள். எகிப்தினுடைய கவர்னராக இருந்த அவர்கள், அவருடைய மகன் ஒரு அடிமையை என்ன செஞ்சாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. கவர்னருடைய மகனும் அந்த அடிமையும், நம்ம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் நடத்துவோம், யார் ஜெயிச்சு வரான்னு பார்க்கலாம். 2 பேரும் ஓடினாங்க. அந்த அடிமை ஜெயிச்சு முன்னால வந்துட்டாரு. அந்த கவர்னருடைய மகன் பின்தங்கிட்டாரு. உடனே என்ன செஞ்சாரு கவர்னருடைய மகன், என்னையே நீ என்ன செஞ்சிட்ட, முந்திட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டையை வாங்கி அந்த அடிமையை அடித்தார். அடிமை அடின்னு அடிக்கும் போது வலி தாங்க முடியாத அந்த அடிமை, இந்த செய்தியை நாம எப்படியாவது கலீஃபாவுடன் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எகிப்திலிருந்து எங்க வந்துட்டாங்க, அந்த அடிமை மதீனாவுக்கு வந்துட்டு முறையிட்டார். என்ன உங்க கவர்னருடைய மகன் தேவையில்லாம அடித்து விட்டார், நடந்த நிகழ்ச்சி இதுதான், ஆனா கூப்பிட்டு விசாரிங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னருக்கு லெட்டர் எழுதிட்டாங்க. நீங்க லெட்டரை பார்த்தா நீங்க உங்க பிள்ளைய வந்துடணும் மதீனாவுக்கு. அவங்க கடிதமே அப்படித்தான் இருக்கும். லெட்டர் கண்டவுடன் என்ன செஞ்சிடணும், மதீனாவுக்கு வந்துடணும். 2 பேரும் புறப்பட்டு வந்தார்கள் மதீனாவுக்கு. புறப்பட்டு வந்தோன்னா அந்த அடிமை விசாரிக்கப்பட்டார். உண்மை அந்த அடிமை சொன்னதா உண்மை. உடனே அந்த அடிமையுடைய கையில ஒரு சாட்டையை கொடுத்து, அடிமையுடைய கையில சாட்டையை கொடுத்து, உன்னை எப்படி அடித்தாரோ அதே மாதிரி நீ அடி என்று சொன்னார்கள். உன்னை எப்படி அடித்தாரோ அதே மாதிரி நீ அவர் அடி என்று சொன்னார்கள். அடித்தார்.
கவர்னரின் மகனை அடித்தார். அடிச்சு முடிச்சோன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், சாட்டையை கீழே வைக்காத, சாட்டையை கீழே வைக்காத. அந்த சாட்டையால கவர்னர் தலையில 2 அடி அடிக்கிறாங்க. அப்ப அந்த அடிமை கேட்டாரு, தப்பு பண்ண அவரு புள்ள, அவர் அடிக்க சொல்லிட்டு நாங்க அடிச்சுட்டேன். அந்த கவர்னர் என்ன பாவம் செஞ்சாரு? அவருக்கு நான் அடிக்கணும், அடிக்க மாட்டேன், அவரை அடி என்று சொன்னார்கள். நான் அடிக்க மாட்டேன், அவர் என்ன அடிக்கல, கவர்னர் என்ன அடிக்கல, அவருடைய புள்ளதான் அம்ர் இப்னு ஆஸ் அவங்க என்ன அடிக்கவில்லை, அவருடைய மகன் தான் என்ன அடித்தார், அதனால நான் பழிக்கு பழி வாங்கிட்டேன், அவங்க என்னை அடிக்கவே இல்லை. நான் ஏன் அவர் அடிக்கணும்? அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த பதவியில் இருக்கிற காரணத்தினால தானே, கவர்னர் என்ற பதவியில் இருக்கிற காரணத்தினால தானே அவன் மகன் என்ன செஞ்சாரு, கொஞ்சம் வரம்பு மீறி நடந்து கொண்டார். அதனால தான் அவர் அடிக்க சொன்னார். அதனாலதான் அவர் அடி, மண்டையில தட்டு என்று சொன்னார்கள். அந்த கௌரவம் கீழே இறங்கட்டும், பதவி என்ற கௌரவம் கீழே இறங்கட்டும், மண்டையில தட்டுகள் என்று சொன்னார்கள். அலறி போயிட்டாங்க, அந்த அடிமை அலறி போய்விட்டார். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, அமைதியா நின்னாங்க. இப்போ அம்ர் இப்னு ஆஸ் உமர்ல பேசுறாங்க, கலீஃபா நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. இந்த செய்திய எனக்கு ஒரு கவலை தான், உங்கள்கிட்ட இந்த மனிதன் முறையிட்டதுக்கு பகரமாக ஏன்ட்ட முறையிட்டார்னா அங்கே இந்த பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருப்பேன். நீங்க எப்படி தீர்ப்பளிப்பீங்களோ எனக்கு தெரியும், நீங்க எப்படி தீர்ப்பளிப்பீங்களோ எனக்கு தெரியும். ஏற்கனவே என்னை வச்சு நீங்க ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறீர்கள், எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க எப்படி நடப்பீர்கள், எவ்வளவு பயத்தோட நடப்பீர்கள் என்பது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இந்த மனிதர் நேரடியாக உங்கள்கிட்ட முறையிடுறதுக்கு பகரமாக ஏன்ட்ட அந்த எகிப்தில வச்சு என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா, நீங்க இப்ப என்ன சொன்னீர்களோ அத்தனையும் நான் அங்கே நிறைவேற்றி இருப்பேன். அந்த ஒரு கவலை தான். நம்மளை விட்டுப்பட்டு உங்கள்கிட்ட வந்துட்டாங்களே, என்னை விட்டுப்பட்டு உங்கள்கிட்ட வந்துட்டாங்க, ஒரு கவலை தான் எனக்கு. மற்றபடி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நீங்க கொடுத்த திருப்தி, நீங்க தேர்ந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இங்க நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? பதவியில இருக்கிறோம் என்பதை தலையில தட்டி நிக்கல இறக்கு என்று சொன்னார்கள் அல்லவா, அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் நமக்கு முக்கியம். அது நமக்கு தலையில ஏறிடக்கூடாது அருமையானவர்களே, எந்த நிலையிலும் ஏறிடக்கூடாது. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு 4 பேருக்கு இப்ப இமாமா இருப்பது கூட ஒரு பயம் தானே, பள்ளிவாசல்ல ஒரு இமாமா இருப்பது கூட ஒரு பயம் தான். ஏன் இந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவார். நீ எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தாய், நீ எந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டாய், பணக்காரனுக்கு ஒரு விதமாக ஏழைகளுக்கு ஒரு விதமாக நடந்துட்டாயா, அல்லது சட்ட திட்டங்களை சொல்லுகின்ற பொழுது உனக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு மாதிரி உனக்கு பிடிக்காதவர்களுக்கு ஒரு மாதிரி நடந்து கொண்டாயா, நான் கெடுத்து காட்டுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அதனால பெரும் ஆலிம்கள் பெரும் இமாமத்துக்கு வேண்டாம், எங்களுக்கு இமாமத்து நான் பின்னாலே தொழுது விடுகிறோம், நாங்கள் பின்னால இமாமத்து வேண்டாம். பெரும் ஆலிம்களை பாருங்களேன், மிகப்பெரிய ஆலிம்கள், அவர்கள்லாம் பள்ளி மதரசால உட்கார்ந்து ஓதி கொடுப்பார்கள், கல்லூரிகளில் அரபு கல்லூரி உட்கார்ந்து ஓதி கொடுப்பார்கள். தவிர இமாமத்து அது வேண்டாம், அது நமக்கு சிரமம். காரணம் அதனுடைய பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. கொஞ்சம் அப்படி இப்படி நடந்து கொண்டாருன்னு சொல்ல மறுமை நாள் அல்லாஹ் தஆலா விசாரிக்கும் என்ன பதில் சொல்ல முடியும்? நமக்கு தெரியாது. நம்ம செந்திரியா தனிப்பட்ட முறையில நம்முடைய அந்த குறையே நம்மளா கழுவ முடியாது. செந்திரியா நமக்கு ஏற்படுதா இல்லைங்களா? அந்த பாவத்தை கழுவதற்கு நமக்கு முடியலங்கும் போது இதுவெல்லாம் அதிகப்படியான விஷயம் அல்லவா, இதுக்கு நம்ம எப்படி கழுவ முடியும் என்பதைத்தான் பயந்தார்கள். அதனால தான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைசியில மௌத்தாகிற நேரத்தில் சக்கராத்தால இருக்கும்போது சொன்னார்கள் சஹாபாக்கள்லாம், உங்களுடைய ஆட்சி உங்களுடைய செயல்பாடு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அதனால உங்கள்கிட்ட பழகின உங்க புள்ள அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை நீங்க தலைவரா நியமிங்கள, இந்த உம்மத்துக்கு நீங்க அமீர் மோமினா நியமிங்கள என்று சொன்ன நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இது சம்பந்தமாக என் குடும்பத்திலிருந்து கேள்வி கேட்டு பதில் சொல்வதற்கு நான் ஒருவனே போதுமானது, எனக்கு பின்னால் என் குடும்பத்தினருக்கு யாரும் இதில் தலையிட வேண்டாம், எனக்கு பின்னால யாரோ என்னுடைய குடும்பத்தினருக்கு இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் ஒதுங்கினார்கள் என்று சொன்னா
அந்த ஒரு பயம், அந்த அச்சம் தான் நமக்கு வர வேண்டும். நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய ஆயத்தில் அல்லாஹ்தால சொன்னான் அல்லவா, நம்ம வருஷத்துல ஆயத்தை பார்த்துக்கிட்டு வரோம். சூரத்துல் அம்பியால இன்னைக்கு இந்த ஆயத்து வந்து இருக்குது. அப்ப ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவா எப்பேற்பட்ட துவா! அந்த பல ஆண்டுகள் அவர்கள் கேட்டதுக்காக வேண்டி அவர்களுக்கு வழங்கப்பட்ட மாபெரும் பொக்கிஷம் என்ன தெரியுமா? அந்த அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேர்கள் தலைவர்களாக்கினார்கள். சாதாரண தலைவர்களாக்க நல்லோர்களான தலைவர்கள் அவர்கள் ஆக்கினார்கள் என்பதுதான். அதனால நாம் துவா கேட்க வேண்டும், நாம அல்லாஹ்விட துவா கேட்க வேண்டும். நிராசை ஆயிடக்கூடாது. எந்த அடிப்பை நம்ம கேட்டு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்லி நிராசை ஆயிடக்கூடாது. நாம் துவாக்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம், நம்ம நல்லவர்களாக மாறுவோம். அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்ய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.